ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மேகன் திங்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி ஒரு டோர் அலாம் செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ அதனால் சாரி, கொஞ்சம் வேலையாக இருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு லீவு தான். ஸோ அதனால் டெய்லியுமே உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சேனலில் டெய்லியும் செக் பண்ணுங்கள். இந்த டோர் அலாமோட இப்போ ஒர்க்கிங் நம்ம பார்க்கலாம். இப்போ யாராவது வெளிலேருந்து கதவு திறந்தா இங்கே பாருங்கள். இப்போ உடனே ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட ஃபங்க்ஷனை முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இந்த வண்டியோட பழைய இந்த நியூட்ரல் இந்த சவுண்ட் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடையில் வந்து 30 ருபீஸ்க்கு இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நான் வந்து எங்களோட இந்த பழைய வண்டியில் இருக்க நியூட்ரல் சவுண்டு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இது 30 ருபீஸ், அப்புறம் 7 ருபீஸில் இருக்குது. 30 ருபீஸில் வாங்கினீங்கன்னா நைட்டில் கொஞ்சம் அதிகமாகவே அலாரம் அடிக்கும். ஸோ அதனால இது நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடலாம். இப்போ முதல்ல நீங்கள் ஒரு நார்மல் பேட்ரி இல்லைன்னா நீங்கள் சாதா பேட்ரி கூட எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பாசிட்டிவை வந்து இதுக்கு கொடுத்துருங்க. இப்போ நான் இந்த கிளிப் மாதிரி செட் பண்ணியிருக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் இந்த இடத்துல இந்த கிளிப்பில் இங்கே ஓட்டை போட்டு 2 ஆணி இங்கே செட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அந்த பேப்பர்லேருந்து நூலை என்னோட தாப்பாலில் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த 2 இடத்துலையும் கனெக்ஷன் இப்போ கட் ஆகிடுது இந்த பேப்பர்னால். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே மேலே ஒரு ஒயரும் கீழே ஒரு ஒயரும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அவ்வளோதான், கனெக்ஷன் ரெடி ஆகிடும். இது எடுத்தால் உங்களுக்கு இப்போ சவுண்டு கேட்கும். அப்புறம் திரும்ப வச்சிடலாம். இப்போ யாராவது கதவு திறந்தாங்கன்னா இந்த நூல் வழியாக அந்த ஃபோர்ஸில் இது கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் போயிடும். ஸோ அதனால் இங்கே இதுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் நம்மளோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனு. நான் வந்து இது ஒரு கார்ட்போர்டில் வச்சு பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி 2 ஆணி வச்சுக்கலாம். ஆணி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் வச்சு கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள். இப்போ நான் இதை எடுக்கிறேன். ஸோ அதனால் கனெக்ஷன் இந்த இடத்துல போயிடுது. அதனால் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ நான் மறுபடியும் வச்சேன்னா இது கனெக்ஷன் கட் ஆகிடும் பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் வச்சுட்டேன், கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த நம்ம நார்மல் ஸ்விட்சுக்கு பதிலாக இந்த கிளிப்பு 2 ஆணி, அதுக்கு நடுவில் ஒரு பேப்பர், அவ்வளோதான். நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு இங்கே செலவே வந்து இந்த இடத்துல இது ஒரு 30 ருபீஸ், இது ஒரு 20 ருபீஸ் ஆகும். ஒரு 50 ருபீஸ்லேயே நம்மளுக்கு ஒரு சேஃப்டியான டோர் எல்லாம் ரெடி ஆகிடும். வீட்டில் தனியாக இருக்கும் போது, நைட் நேரத்தில் நம்ம தூங்கும் போது இந்த மாதிரி இதை வச்சிட்டோன்னா யாராவது கதவை திறந்தால் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு 30 ருபீஸ்க்கு இதை வாங்கி ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நைட்டு நம்ம தூங்கும் போது இந்த 7 ருபீஸ்க்கு இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ஒழுங்காக கேட்காது. 30 ருபீஸ் நல்லாவே கேட்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இது பண்ணுங்க. இப்போ நான் மறுபடியும் திறந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த நூல் எடுத்துக்கும் இந்த இடத்துல கனெக்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் நார்மல் பகல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக்கு இல்லை ஏதாச்சும் பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம். இது மட்டும் இங்கே தனியாக இருக்கட்டும். நீங்கள் டோரை 2 டோரையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த அலாரமை வந்து இங்கே வெளியே செவுத்தில் நீங்கள் மாட்டி வச்சிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டோர் மட்டும், நாங்கள் எப்பயுமே ஒரு டோர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இங்கே மாட்டியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் நூலை கொஞ்சம் நீட்டாக வச்சு இந்த செட்டப் எடுத்து இங்கே செவுத்தில் மாட்டி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான். ரொம்ப சேஃப்டியானது. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது யாருக்காவது இங்கே இந்த தேவை, அதாவது எமர்ஜென்சினா கூட இது அலாரம் அடிக்கும். இப்போ பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ. டெய்லி வீடியோ வரும். ஸோ செக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.